பரந்தாமன் தொடுத்துள்ள வழக்கை பரந்தாமனின் மனசாட்சி நான் மனசாட்சியோடு மறுக்கிறேன். தமிழ்நாடு முழுவதும் வாசிப்பு திருவிழாக்களை அறிவு திருவிழாக்களாக அற்புதமாக அசத்தலாக கொண்டாடி பள்ளிகள் முழுவதும் வாசிப்பு இயக்கத்தை தொடங்கி வாசிப்பை நேசிக்க சொல்லித் தரும் இன்றைய சூழலில் நூலகர் பணியிடம் அவசியமில்லை என்று சொல்வது எந்த விதத்தில் நியாயம்? பரந்தாமன் சொன்னார், பரந்தாமன் பொத்தாம் பொதுவாக அரசின் பார்வையில் பொதுமக்கள் பார்வையில் ஏற்கக்கூடியதே என்கிறார். இது முழுக்க முழுக்க மாணவர்கள் சம்பந்தப்பட்டது என்று சொன்ன அவரும் ஒரு மாணவர் என்னும் மனசாட்சியை மறைத்து கொண்டு பேசுவது நியாயமா? அது முறையா? அடுக்குமாடி குடியிருப்புகளில் பாதுகாப்பிற்கு சிசிடிவி கேமராக்கள் போதும், வாயில் காவலர்கள் தேவையில்லை என்பதும், தாய் நாட்டை காப்பதற்கே ஆளில்லா விமானங்கள் போதும், இராணுவம் தேவையில்லை என்பதும் எப்படியோ அப்படித்தானே நூலகத்திற்கு இணையம் போதும், நூலகர் அவசியமில்லை என்பதும். புத்தகங்களுக்காக செலவிடுவது செலவினமல்ல மூலதனமே என்ற அறிஞர்கள் சொல்வது உண்மையெனில் நூலகங்களை பராமரிக்கிற நூலகருக்கு வழங்கப்படும் ஊதியம் மட்டும் எப்படி செலவீனமாகும்? நூலக தந்தை SR அரங்கநாதன் அவர்கள் பட்டியலிட்ட நூலகருக்கான பணிகள் அனைத்தையும் நீங்கள் சொல்லும் இணைய வசதி மூலமாய் செய்துவிட முடியுமா? ஒரு வகையில் பார்த்தால் அறிவியல் தொழில்நுட்பத்தால் வந்த ஆள் குறைப்பு ஆபத்தின் அடையாளம் தானே இது. நூலகம் கட்டாயம் வேண்டும், நூலகர் பணி அவசியமில்லை என்பது என் சிற்றறிவிற்கே முரண்பாடாக தெரியும் பொழுது அந்த பரந்தாமனுக்கு எப்படி தெரியாமல் போகும்? காவல் நிலையம் இருக்கட்டும், ஆனால் காவலர்கள் வேண்டியதில்லை என்பதும், நீதிமன்றம் இருந்தால் இருந்துவிட்டு போகட்டும், ஆனால் நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் தேவையில்லை என்பதும், பள்ளிக்கூடங்கள் கட்டாயம் இருக்கட்டும், ஆனால் ஆசிரியர்கள் இனி அவசியமில்லை என்று அடுத்தடுத்து இது போன்ற அறிவிப்புகள் வரக்கூடுமோ என்ற அச்சம் எனக்கு தோணுகிறது. உங்களால் அப்படியெல்லாம் வராது என்று ஆணித்தரமாய் சொல்ல முடியவில்லையே. இணையமயமாக்கப்பட்ட நூலகத்திற்கு நூலகர் அவசியமில்லை என்பதும், நூலக பணி தவிர்ப்பதும் இது போன்ற அடுத்தடுத்த அறிவிப்புகளான அபாய சங்கொலியாகவே தெரிகிறது. பரந்தாமன் சொன்னார், இணைய வழியில் நூலக நடைமுறைகளை ஆசிரியர்களை கவனித்துக் கொள்வார்கள் என்று. கற்றல் கற்பித்தலில் மாணவர்களை வழிநடத்துவதற்கே ஆசிரியர்களுக்கு நேரம் போதாது என்னும் சூழலில் நூலக பணிச்சுமையை ஆசிரியர்கள் மீது சுமத்துவது நியாயமே இல்லை. இணையம், செயற்கை நுண்ணறிவு, அலைபேசி என எத்தனை வந்தாலும் அவையெல்லாம் ஒரு பணியாளரின் செயல்திறனுக்கு ஈடாகுமா?